என்னது மலேசியாலே பெரிய வராயம்மன் சிலை இந்த கோயில்ல தான் வச்சிருக்காங்களா? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா இப்போ உலுக்கின்தால உள்ள ஸ்ரீ மகா காளியம்மன் ஆலயத்துக்கு வந்திருக்கோம். இந்த கோயிலுக்கு இன்னொரு பேரும் இருக்கு, அதுதான் குருவிமலை 7 கனிகள்னு. இந்த கோயில்ல பாத்தீங்கன்னா 7 சப்த கனிகள் இருக்காங்க, அதனால கூட இந்த பேர் வச்சிருக்கலாம். தெரிஞ்சவங்க கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் கோயில் என்ட்ரன்ஸ் கிட்டே பாத்தீங்கன்னா நம்ம காலபைரவ சிலையும் மற்றும் நாகமாமா சிலையும் வச்சிருந்தாங்க. அதை தவிர்த்து பாத்தீங்கன்னா நம்ம முனீஸ்வரர் சிலையும் வச்சிருந்தாங்க. ஒவ்வொரு சிலையும் இங்க பாக்குறப்ப நல்ல கம்பீரமாக தான் இருந்துச்சு. விநாயகர் சிலையும் முருகர் சிலையும் கண்டிப்பா எல்லா கோயிலும் கம்பல்சரியா வச்சிருப்பாங்க. பட் இவங்க அவருக்கு நடுவில் பாத்தீங்கன்னா தட்சிணாமூர்த்தி ஐயா சிலையை வச்சிருந்தாங்க. சோ இவங்க தான் பாத்தீங்கன்னா சப்த கனிகள் 7 பேர் இருப்பாங்க. இந்த 7 பேர் ஒருத்தவங்க தான் வாரையம்மன். முக்காவாசி சிவன் டெம்பிள்ல கண்டிப்பா இவங்க 7 பேர் சிலையும் வச்சிருப்பாங்க. அண்ட் இவங்க எனக்கு சொன்ன வரைக்கும் பாத்தீங்கன்னா ரீசனா தான் இந்த கோயிலோட கும்பாபிஷேகமும் முடிஞ்சு. அண்ட் தென் வாராயம்மன் சிலையும் இப்பதான் ரீசனா அவங்க திறப்பு விழா செஞ்சிருக்காங்கன்னு. சரி வாங்க அடுத்தது மெயின் காளியம்மா சிலையை போய் பார்க்கலாம். இந்த காளியம்மன் சிலை பாத்தீங்கன்னா பார்க்க நல்லா பவர்ஃபுல்லாவும் இருந்தாங்க அண்ட் ஸ்ட்ராங் அவுரா அவங்கள்ட்ட இருந்து ஃபீல் பண்ணவும் முடிஞ்சிச்சு. சரி வாங்க அடுத்தது போய் நம்ம வாராயம்மன் சிலையை போய் பார்ப்போம். உண்மையா சொன்னாங்க இந்த வாராயம்மன் சிலை பாத்தீங்கன்னா ரொம்ப பெருசா தான் இருந்தாங்க. நீங்களே பார்க்கலாம் சைஸ் கம்பேர் பண்றப்ப நம்மளாம் எவ்வளவு குட்டியோண்டு இருக்கோன்னு. உண்மையை சொன்னாங்க இவ்வளவு பெரிய வாராயம்மன் சிலை நான் மலேசியால எங்கேயும் பார்த்ததே இல்லை. மேபி இந்தியாவில் இருக்கலாம். ஒருவேளை மலேசியால வேற ஏதாச்சும் கோயில் இந்த மாதிரி வாராயம்மன் சிலை வச்சிருந்தாங்கன்னா கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க, நான் போய் செக் பண்ணி பாக்குறேன். இதை தவிர்த்து நான் இன்னொரு விஷயம் மெயினா சொல்லணும்னா இந்த கோயிலோட என்வாயர்மெண்ட் உண்மையாவே ஒரு மலைப்பகுதியில வச்சு இந்த குருவி சத்தம்லாம் கேட்டு இந்த என்வாயர்மெண்ட் ரொம்ப அழகா இருந்துச்சு. நீங்களே இந்த வீடியோல பார்க்கலாம். சோ கண்டிப்பா நேரம் இருக்கிறப்ப இந்த கோயிலுக்கு வாங்க. இந்த கோயிலோட அட்ரஸை நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன்.